இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா? முதல் நமக்கு தேவை சிக்கன். இது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸு, பாஸ்மதி ரைஸு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, வெங்காயம் ஒரு 1/4 கேஜிக்கு மேலே எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு ரொம்ப போடாதீங்க. ஒரு 2 தக்காளியை நான் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 to 2.5 தக்காளி, 3 தக்காளிக்குள்ளே அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 9 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து 2 நான் இப்படி இது பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நெய் வந்து நம்ம ஒரு 100-150 எண்ணெய்க்கு மேலே நம்ம ஊற்றிருக்கோம் ஆயில். சரிங்களா? இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எத்தான் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ், இந்த மசாலாக்களை நம்ம போட்டுருவோம். இந்த ஆனியனை ஆட் பண்ணுவோம். நல்லா நம்ம வந்து வதக்கணும். பிரியாணிக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாலே டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கணும். சரிங்களா? வெயிட் பண்ணலாம். இது ஒரு 10 to 10 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? நான் எப்படி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது பிங்கிஷாக வந்துருக்குது. சரிங்களா? கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் மாறும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். சரிங்களா? கொஞ்சம் எவ்வளோ போட்டோம். சரி, இன்னும் 2 மினிட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நம்ம வந்து வதக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்துட்டு ரொம்ப வந்து பேஸ்டி ஆகக்கூடாது பிரியாணியை பொறுத்த வரைக்கும். லைட்டாக வந்துட்டு இது பண்ணிவிட்டு வந்து சிக்கனை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் நம்ம வந்து ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா? மசாலாலாம் போட்டு இந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸை வந்து வாட்டர் விட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஓகேங்களா? ரொம்ப நேரம் வந்து ரைஸ் வந்து ஊறக்கூடாது. 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சாப்பாடு சில சமயம் குழையிறதுக்கு, அதாவது உதிரியாக உங்களுக்கு வராது, குழஞ்சி போயிடும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றோடு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் வச்சிடலாம். சரிங்களா? அரிசியை கழுவியாச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த டம்ளருக்கு நான் 1 கிலோக்கு 4 டம்ளர்கிட்ட அரிசி போட்டேன். 1 கிளாஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். சரிங்களா? இதில் நான் வந்துட்டு 6 டம்ளர் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சிக்கனில் வந்து இந்த ரைஸை போட்டுடலாம். சரிங்களா?
கிளறணும். வீடியோ பிடிச்சிட்டே பண்ண முடியல, வெயிட் பண்ணி. இந்த டயத்தில் என்ன பண்ணிடுங்கன்னா, நம்ம மிளகா வந்து 2 இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒன்று போல் கிளறி விட்டுறலாம். இப்போ ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் அந்த லோ ஹீட்லேயே நம்ம வச்சுக்குவோம். சிம்மை வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸு நம்ம வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சரிங்களா. சிம்மில் தான் வேகணும். பார்க்கலாங்களா? நல்லா சிக்கனெல்லாம் வெந்திருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு கலருதுங்களா. ஓகே, நல்லா கலந்து விட்டோம். இப்போ இதுக்கு தேவையான பிரியாணிக்கு 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ரைஸில் வந்து தண்ணியே சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியை அப்படியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணி மட்டும்தான் ரைஸில். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட கலந்து விட்டுருணும் சரிங்களா. கலந்து விட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போடும். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் உப்பு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் இப்போ இவ்வளோ ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணியில் உப்பு போட்டுச்சுன்னா சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வந்து சிம்லேருந்து கொஞ்சம் அனலில் வந்து கூட்டி வச்சுக்கலாம். இது கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இந்த ரைஸை சரிங்களா. இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம இப்போது ரைஸு எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த ரைஸு ஒரு 3/4 வேக்காடு, அதாவது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடுறோம். தம்முனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தம்மில் நான் போடுறேன். பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கும் அது தெரியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதிக்குதா. அப்படியே அரிசியும் சிக்கனும் சேர்ந்து தலை கொதிச்சுக்கிட்டு இருக்குது. உப்பு கூடிடுச்சுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுங்க. அது அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். வேக வச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இதில் கொதிக்கல உங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்கல உப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வைங்க, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஓகேங்களா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், தம் போடலாம் சரிங்களா. சாரி, ஒன்றும் இல்லைங்க. ஒரு தவாவை வந்து வச்சுட்டு அது மேலே இது பாத்திரத்தை வச்சுட்டு சரிங்களா, ஒரு மூடி போட்டுடலாம். இந்த மூடியை கொஞ்சம் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடிகள் கூட வைக்கலாம். இல்லை இது மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதையும் கூட வைக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் ரெடி ஆகட்டும். 10 மினிட்ஸு. ஆனால் லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் சரிங்களா. சாரி, சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஒரு அரை லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுருலாம் சரிங்களா. லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திருப்பி நம்ம வந்து இடிகல்லை எடுத்து வச்சு தம் போட்டுடலாம் சரிங்களா. வெயிட் பண்ணலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸு நம்ம லோ ஹீட்டில் தான் வைக்க போகிறோம். வச்சு வெயிட் பண்ணலாம். பார்க்கலாமா. மேலே என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். செமையாக இருக்கும்.
நெய் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்பூனு. சரிங்களா? இப்போது இது எப்படி இருக்கணும் ஒரு வாட்டி இதை எடுத்து பார்த்துடலாமா? நாங்கள் இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொன்று, பிரியாணியை வந்து நம்ம இப்படியே வைக்கக்கூடாது, வேறு பாத்திரம் ஷிஃப்ட் பண்ணணும். இப்படியே வைக்கும்போது என்னென்னா கட்டி சேர்ந்துடும். அது என்னென்னா ஒரு களி ஃபார்மேட்டில் இதாயிரும். சரிங்களா? இதை வந்து நமக்கு வந்து உதிரியாக வேணும் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் உங்கள் ரமணி. ஓகேங்களா? தேங்க்யூ.